உங்களை மாதிரி நாங்க ஒன்றும் வெட்டியா இல்ல, நிறைய வேலை இருக்கு சார். ஹலோ ஆதி, எப்படி இருக்கீங்க? என்ன அதிசயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு சின்ன பிரச்சனை, உங்கள் ஹெல்ப் வேணும். நீங்கள் தப்பா எடுத்துக்கூடாது. கமான் ஆதி, நீங்க இது மாதிரிலாம் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்களே, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆதி, ஐ எம் சாரி. என்ன பண்றது, டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சொன்னாலும் சில ஆளுங்க திருந்த மாட்டாங்களே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஸ்டேஷன்ல பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ. யோ சந்தானா, இந்த ஆளு என்ன போகலையா? ஐயோ, எங்க இருந்தா வந்து நமக்கு வேலை சொல்றாங்க பாரியா. சார், ஐஜி தான் பண்ணுறாரு, எடுத்து பேசுங்க. சார், சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காதீங்க, போங்க சார். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். யாரு பேசுறது? யோ, நான் ஐஜி ஆறுமுகம் பேசுறேன்யா. சார் சார் நான் இன்ஸ்பெக்டர் சர்வேஸ் பேசுறேன் சார். அங்க ஸ்டேஷன்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, இல்ல சுகமா உட்காந்து காலை குறைஞ்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல சார். யோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, அதை விடியா. உன்னை பாக்குறதுக்காக ஆதின்னு ஒருத்தர் அங்க வந்திருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயின் ஸ்நாச்சிங் கேஸ் விஷயமா அவர் அங்க வந்திருக்காரு. அவருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை கரெக்டா பண்ணி கொடு. ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு செயினை ரெக்கவர் பண்ணுங்க, இல்லனா எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நான்சென்ஸ். உங்களை மாதிரி ஆளுங்களாலதான்யா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தமா கெட்ட பேரு. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை பாருங்க. சார், சாரி சார், தெரியாம நடந்துச்சு சார், நான் பாத்துக்கிறேன் சார். சாரி சார். உங்கள் சாரி எல்லாம் எனக்கு வேணாம் சார். அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் இப்போ பார்க்கணும். சார், பிரச்சனை என்னன்னா, திருட்டு நடந்த ஏரியாவில் ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல சார். அதனால திருடிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிக்கிறது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம் சார். அந்த இடத்துல இல்லைன்னா என்ன சார், அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கிராஸ் ஆகிருக்கிறப்போ ஏதாவது ஒன்றில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்க்க.